ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ராஜ்மா கறிங்க. அது கூட சீரக சம்பாவை வச்சு சூப்பரான ஒரு கீ ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பண்ணக்கூடிய அந்த ராஜ்மா கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ராஜ்மாவை சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நான் வந்து 8 ஹவர்ஸ்க்கு சோக் பண்ணி தனியாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 விசில்ஸ் வச்சு உங்களுக்கு கையில் எடுத்து இப்படி அமுக்குனா மசியணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது. அப்புறம் அந்த தண்ணி மஸ்ட்டுங்க. இப்போ வேக வச்சுட்டு அந்த தண்ணியையும் எடுத்து வச்சுக்கிறோம், அதை ரெசிப்பியில் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ராஜ்மா உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துருங்க. உப்பு கிப்பு எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ அப்படியே இதை வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம ரெசிபியை ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாய் ஒன்று வச்சாச்சு. இது கேஸ்ட் அயர்ன் கடாய். இதில் வந்து இப்போ எண்ணெய் விட்டுக்கிறோம். ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதும் ஒரு பே லீஃபு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு சினமனு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கரம் ஐட்டம்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சில பேர் ஏலக்காயெல்லாம் பிடிக்கும், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் இதை மட்டும்தான் சேர்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த ராஜ்மா கிரேவி எல்லாம் பண்ணி. ஸோ தோணுச்சு, வீட்டில் கிடக்குதே, நம்ம ஏன் இதை வச்சு ஒரு கிரேவி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இதை வந்து நம்ம இப்போ இந்த சீரக சம்பா ரைஸோடு எடுத்துக்க போகிறோங்க. ஜஸ்ட்டு ஒரு கீ ரைஸ் மாதிரி பண்ணி தொட்டுக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். அப்போது இது கூட இப்போது ஒரு சின்ன வெங்காயங்க, முழு வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை அப்படியே ஃபுல்லாக வெட்டிக்கோங்க பொடி பொடியாக. அப்புறம் பச்சை மிளகாய் 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நெக் ஹோல்டர் ஃபோன் அந்த இதை வச்சு தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கு எண்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இது கழுத்தில் போட்டுட்டு நம்ம ஃபோனை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இது ஓகேவாக இருந்தால் வச்சுப்பேன், இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் அதை வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் பாருங்கள் ஷேக் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாக நம்ம ஸ்டாண்டு மாதிரி வச்சு எடுத்தோன்னா ஆடாது. நம்ம வந்து இப்போது அந்த இதை வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே வந்து இதாகுது. பட் இது வந்து எங்கேயோ பார்த்தேன் சில பேர் யூஸ் பண்ணுறதை. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கினேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அப்படியே வந்து ப்ரௌன் கலராக மாறிட்டு வருது, கோல்டன் கலராக. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாலும் சரி, ஸ்டோர் பாட்டாலும் சரி, எது வேணுமோ சேர்த்துக்கோங்க வச்சுருக்கீங்களோ. ஸோ நல்லா வந்து இஞ்சி பூண்டோட வாசம் போகட்டுங்க. தக்காளி சேர்த்தணும். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து இஞ்சி பூண்டு விழுது வதங்கிடுச்சு. வெங்காயமும் இன்னும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோங்க. 1 தக்காளி ஃபுல்லாக சேர்த்துருங்க. சின்ன மீடியம் சைஸ் தக்காளி ஃபுல்லாக சேர்த்துருங்க, அவ்வளோதான். தக்காளி நல்லா பஞ்சு மாதிரி வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருங்க. தக்காளி வதங்கிறதுக்கு இந்த மாதிரி நான் லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். ஸோ திறந்து கொஞ்சம் கலந்து விட்டுறலாங்க. ஸோ மூடி வைக்கும்போது உங்களுக்கு நல்லா இன்னும் வதங்கிடும். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வதங்கிடுச்சு. மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாங்க. இங்கே வந்து என்னென்ன மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், சீரகத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் மிளகாய் தனியா 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோதாங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 1/4 டம்ளருக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ராஜ்மா வாட்டரையும் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் ரொம்ப சலசலன்னு ஆயிரும். கொஞ்சம் செமி திக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து ஒரு இடத்துல எனக்கு டீலில் கிடச்சிதுங்க. ஸோ மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்கும்.
ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ஒவ்வொரு இதை கொட்டி வச்சுட்டு இதை இப்போ நமக்கு இந்த வேர்க்கடலை வேணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் ஓப்பன் ஆகும். அண்டு இதில் வந்து நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ. சப்போஸ் நிறையா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கான். இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே கொட்டிடலாம். நீங்கள் எக்ஸஸாக இருக்குது நமக்கு இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ் எடுக்க போகிறோம். நான் அந்த கடைசியில் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை அமுக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி விழும். ஸோ இது ஒரு கப்புக்கு இருக்கான்னு அளந்து பார்த்துட்டு எக்ஸஸாக இருந்தால் நான் மீதியை கொட்டிடுவேன். சூப்பராக இருக்கு இல்லைங்க. இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $40 கிட்ட வரும். எனக்கு ஒரு இடத்துல டீலில் கிடச்சிது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஆனால் இது ரொம்ப பெருசு. கேபினெட்குள்ளெல்லாம் உங்களுக்கு இதுக்குள்ளெல்லாம் வைக்கலான்னு பார்த்தா போவே இல்லை. இது வந்து அவுட்டோரில் வைக்கிறது தான். ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். பின்னாடி அந்த ஹேங்கிங்க்கான அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டங்கள் தான் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்குற இந்த வேர்க்கடலை, ராஜ்மா, கொள்ளு இது தான் கொட்டி வைக்கணும்னு இல்லை. அரிசி வெரைட்டிஸ் கொட்டி வைக்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதை கொட்டி வைக்கலாம். உங்களுக்கு வந்து இல்லை ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஐட்டம் தான் கொட்டி வைக்கணும். பெரிய பெரிய ஐட்டம் கொட்டி வச்சிங்கன்னா அந்த ஹோல்ஸில் வந்து அமுக்கும் போது வராது. இப்போ வேர்க்கலையே பார்த்திங்கன்னா ஒரு 4 வாட்டி அமுக்குனா தான் வரும். ஏன்னா கொஞ்சம் குண்டாக இருக்குது. அதே பொடிப்பொடியான ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமுக்குன மறு நிமிஷம் உங்களுக்கு அப்படியே கொத்தாக விழும். ஸோ நீங்கள் வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு மீதியை உள்ளே கொட்டிடலாம். இப்போ தேவையான அளவு நமக்கு என்ன சொல்கிறது சீரக சம்பாவை எடுத்தாச்சு. இதை வாஷ் பண்ணிவிட்டு இனி ஊற வச்சிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா எல்லாமே வாஷபிள் தாங்க. நீங்கள் இந்த டாப்பை கழட்டலாம். அப்புறம் இந்த உள்ள அந்த இது பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்டு இந்த கீழ் ரேக் இருக்குது பாருங்கள், இதை கழட்டலாம். இதுக்கு மேலே ஒன்று இருக்கும் இந்த பட்டன் அமுக்கிற மாதிரி, அதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரீஃபில் பண்ணணும். ஈரத்தோடு எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் எல்லாமே கழட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தாங்க. வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா வெந்துருச்சுங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் உள்ளே ஊற்றிக்கிறேன். தண்ணியை விட்டுட்டு ராஜ்மாவையும் உள்ளே சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக தாங்க சேர்க்குறேன். கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஊற போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெந்ததை வந்து சுண்டல் மாதிரி சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். இப்போ கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கோம், அதை வச்சு ஒரு சென்னா மசாலா பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாத்தையும் போட்டுற மாட்டோம், ஒரு கை எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும்தாங்க சேர்க்கணும். தேவையான அளவு ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாங்க. டேஸ்ட்டு செக் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. ஏன்னா ராஜ்மாவில் எல்லாம் மசாலா போய் சேரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லிட்டு போட்டு மூடிட்டேங்க. ஸோ நல்லா மசாலா உள்ளே இறங்கி நமக்கு அந்த ராஜ்மா நல்லா இதாகட்டும்னு. ஸோ டேஸ்ட்டு பார்த்தேங்க இன் பிட்வீன் சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிகிற தருணம் தான். இன்னும் ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக இந்த ஹெவி க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி முடிச்சிடுறோம். சப்போஸ் க்ரீம் பிடிக்காதவங்க நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் தேங்காய் பாலுக்கு பதிலாக இதை சேர்க்குறேன், அவ்வளோதான். எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்தோம்னாலே நமக்கு ரெசிபி வேறு லெவல் தாங்க. ஸோ நல்லா வந்து கலந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு விட்டுருவோம். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கு நடுவில் இருக்கணும். இதை வந்து நம்ம ரைஸோட அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா க்ரீமை ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டாச்சு லைட்டாக. இப்போது கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிற வேண்டியது தான். சூப்பரான ராஜ்மா கறி ரெடிங்க. ராஜ்மா மசாலா எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். நல்லா லேவிஷாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ நல்லது கொத்தமல்லி. நமக்கு அப்படியே கரைஞ்சிரும். இதில் போட்டு நம்ம இப்படி கிளறும்போதே உங்களுக்கு அந்த சூட்டில் வந்து சுருங்கிடும். ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதுலேயே வச்சிட போகிறேங்க. ஏன்னா இன்னும் ரைஸ் குக் பண்ணணும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்குது. இதுதாங்க அந்த மேக்னெட்டிக் நெக் ஹோல்டருங்க. ஸோ அந்த மேக்னெட் ரவுண்டாக இருக்கும் ஒன்று, இந்த பிக்சரில் இதோ இங்கே காமிச்ச மாதிரி அந்த இடத்துல ஃபோனை வச்சு நம்ம வச்சோம்னாலே அந்த மேக்னெட்டில் அப்படியே லாக் ஆயிரும். அண்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எது வேணாலும் நம்ம எடுக்கலாங்க.
நிறையா பர்பஸுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதோ பின்னாடி அந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி நிறையா இதில் யூஸ் பண்ணலாம். கழுத்தில் போட்டுட்டு அப்படியே நம்ம எடுக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் டெலிவரி ஆச்சு. ஷார்ட்ஸுக்கு நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ராஜ்மா கிரேவி இதை வச்சு தான் எடுத்திருக்கேன். இதோ இப்படி தாங்க இருக்கும். ஸோ கழுத்தில் மாட்டி அப்படியே யூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி இதை வச்சு தான் நான் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ஓகேவா இல்லையா ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். ஆல்ரெடி 2 என்ன சொல்ல இது வச்சுருக்கேங்க ட்ரைபேடு. கால் உடஞ்சிருச்சு. அதனால எனக்கு அது வந்து சில இதில் அதை நிற்க வச்சு எடுக்க முடியல, லூஸாக இருக்குது. ஸோ அதனால் இதை வாங்கினேன். பட்டு எந்த அளவுக்கு இது எனக்கு ஓகேவாக இருக்குதுன்னு தெரியல. ஒரு கன்ஃபியூஷன் மோடில் தான் இருக்கேன். நல்ல ஒரு வெயிட்டுங்க, நல்ல ஒரு வெயிட்டான ஒரு ப்ராடக்ட் தான். இதோ இந்த ரவுண்டு இதில் தான் வந்து ஃபோனை வச்சதும் கப்புன்னு அது லாக் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பேன். இதை அமுக்குனிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். இந்த பக்கம் இருக்கிறது எகெயின் விட்டுட்டிங்கன்னா லாக் ஆயிரும். வந்து ஊறிடுச்சிங்க. நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் சேர்த்துடலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை சேர்த்துடலாங்க. 1க்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் மசாலா எதுவுமே கிடையாது, ப்ளெயினாக சமைக்க போகிறோம். அதனால நான் 1க்கு 2 சேர்த்துருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கீ சேர்த்துக்கிறோங்க. நல்லா ஃப்ரெஷ் கீ ஒரு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து சீரக சம்பா நெய்யில் வறுத்து சேர்க்கணுன்னா தாராளமாக நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் டைரெக்டாக தான் சேர்க்க போகிறேன். இதில் வேறு கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு எதுவுமே கிடையாதுங்க. என் வீட்டுக்காரர் சொன்னார், வெறும் ரைஸு, அதில் வாசனைக்கு இந்த 2 ஐட்டம் தான் இருக்கணும், வேறு எதுவும் வேணான்ட்டார். ஸோ இது மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாங்க. தேவையான உப்பை சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துடலாம். எப்படியும் ராஜ்மலையும் நம்ம நல்லா உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஊற வச்ச ரைஸை நல்லா வடித்து உள்ளே சேர்த்தி நல்லா 2 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கராக இருந்தால் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக்கில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சமைச்சு பார்த்து கமெண்ட்ஸும் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.